The next topic, fiber optic. This cable is different from the other two cables. So what are the other two cables? Coaxial cable and twisted pair cable. இந்த ரெண்டு கேபிளையும் கம்பேர் பண்ணும்போது ஃபைபர் ஆப்டிக் வந்து என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரெண்டு கேபிளில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஹேட் அன் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் அட் த அவுட் சைடு. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுற மெட்டீரியல் எங்கே இருக்கும்? அவுட் சைடில் இருக்கும். அந்த கண்டக்டிங் மெட்டீரியல் லைக் காப்பர் இன்சைட், அது ரெண்டுலேயுமே வந்து காப்பர் வயர் உள்ளே இருக்கும். அதை ப்ரொடெக்ட் பண்ணுற மெட்டீரியல் வந்து அவுட் சைடில் இருக்கும். பட் இன் திஸ் கேபிள் இட் இஸ் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் அண்ட் பல்ஸ் ஆஃப் லைட்டு. ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, காப்பர் வயர்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கிளாஸ் அண்டு பல்ஸ் ஆஃப் லைட். இது ரெண்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணியிருப்பாங்க. சரியா, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கிளாஸும், அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பல்ஸ் ஆஃப் லைட் ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி என்ன ஆகும், ஃபார்வர்ட் ஆகும். இஸ் யூஸ் டு சென்ட் த இன்ஃபர்மேஷன். லைட் பல்ஸ், இட் யூஸ் லைட் பல்ஸ் டு சென்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ தே ஆர் மெயின்லி யூஸ்ட் இன் வைட் ஏரியா நெட்வொர்க். இந்த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கை எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இந்த டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வைட் ஏரியா நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுறாங்க. வைட் ஏரியா நெட்வொர்க் இஸ் a network that extends to very large distance to. ஸோ வைட் ஏரியா நெட்வொர்க்னால இது வந்து லார்ஜ் ஏரியா கவர், அதாவது லார்ஜ் கிலோமீட்டர்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி கவர் பண்ணுற ஒரு நெட்வொர்க் இல்லையா, அதுதான் வந்து WAN. ஓகே, ஸோ யூஸிங் WAN யூ கேன் கனெக்ட் மோர் நம்பர் ஆஃப் டிவைசஸ் டூ. ஸோ அந்த மாதிரியான இடத்துல தான் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன் எக்ஸாம்பிள் இஸ் இன்டர்நெட். தீஸ் கேபிள் இஸ் பிளேஸ்ட் இன் டீப் அண்டர் கிரவுண்ட். ஸோ இந்த கேபிள் எங்கே அவங்க வந்து பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அண்டர் கிரவுண்டில் பிளேஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, டு அவாய்ட் எனி டேமேஜ் டு த கேபிள். அந்த கேபிளுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான கேபிளை எங்கே வந்து அவங்க பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து பிளேஸ் பண்ணி டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆப்டிக் கேபிள் யூசஸ் லைட் டு டிரான்ஸ்மிட். ஸோ இது என்ன யூஸ் பண்ணுது, லைட் யூஸ் பண்ணுது டு டிரான்ஸ்மிட் இன்ஃபர்மேஷன் from one place to another. சரியா, ஸோ இது வந்து ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் the last two types and this type. So this fiber optic cable use light to transmit data from one place to another. இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் மோட் மல்டி மோடு. சிங்கிள் மோடை வந்து another name 100 base BX, then 100 base SX. Okay, single mode and the another one is மல்டி மோட். சிங்கிள் மோட் அண்டு மல்டி மோட். சிங்கிள் மோடு கேபிள் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, லாங்கர் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் பண்ணுறது வந்து சிங்கிள் மோடு கேபிள். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். எதோட கம்பேர் பண்ணும்போது, மல்டி மோடோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் சிங்கிள் மோடு கேபிள். லாங் டேட்டா டிரான்ஸ்மிட், லாங் டிஸ்டன்ஸ் டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு சிங்கிள் மோடு யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு வந்து மல்டி மோடு யூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் மோடோட கம்பேர் பண்ணும்போது இது லோ காஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கம்மியான காஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆப்டிக் கேபிள்ஸ் வந்து வெரி ஈஸி டு மெயின்டைன், இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸி. ஸோ அப்போ இது வந்து ஒரு பெட்டர் கேபிள் கம்பேர் பண்ணும்போது, கோஎக்சியல் கேபிளோடையும் ட்விஸ்டட் பேர் கேபிளோடையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதை வந்து லாங் டிஸ்டன்ஸ் வேனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்டர் கிரவுண்டில் இந்த கேபிள் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்ணுறது வந்து லைட் பல்ஸை யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணும். ப்ரொடெக்டட் மெட்டீரியல்ஸ் வந்து கிளாஸு. ஓகேவா, ஸோ இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் மோட், மல்டி மோட். சிங்கிள் மோட் வந்து லாங்கர் டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். எரர் ரேட் வந்து இருக்காது. அது மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் சிங்கிள் மோடு கேபிளோட கம்பேர் பண்ணும்போது. சரியா, ஸோ the dongle is a small peripheral device which has a compatible of mobile broadband. நம்ம வந்து இப்போ ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியானதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், மல்டி மோடு யூஸ் பண்ணுவோம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ இது வந்து ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப குட்டியான சைஸாக இருக்கும். இது யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளோட கேபிள், நம்மளோட மொபைலை வந்து நம்மளோட சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ண முடியும். சரியா, ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் தான் இதை என்ன செய்யும், மெயினாக சப்போர்ட் பண்ணும். த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூஎஸ்பி இஸ் யூஎஸ்பி 3.0. யூஎஸ்பி 3.0 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு, எவ்வளோ டேட்டாவை ஒரு செகண்டில் ட்ரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா 4.85 Gbps, ஜிகாபிட் பெர் செகண்ட் வந்து ஒரு செகண்டில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். பட் யூஎஸ்பி 2.0 எவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணுமா, 480 மெகாபிட் பெர் செகண்ட் தான் சப்போர்ட் பண்ணும். லேட்டஸ்ட்டாக இன்வென்ட் பண்ண 3.0 வந்து 4.85 ஜிகாபிட் பெர் செகண்ட் வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். சரியா, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ். மைக்ரோ யூஎஸ்பி இஸ் அ மினியேச்சர்ட் வெர்ஷன். மைக்ரோ யூஎஸ்பி இதெல்லாம் வந்து மைக்ரோ யூஎஸ்பி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா வீட்டில், நம்மளோட கம்ப்யூட்டரை நம்மளோட மொபைல் டிவைஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மைக்ரோ யூஎஸ்பி. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மொபைல் டிவைஸஸ், ஸ்மார்ட் ஃபோன், ஜிபிஎஸ் டிவைஸஸ் அண்ட் டிஜிட்டல் கேமராஸ் இதெல்லாம் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து மினியேச்சர் வெர்ஷன் ஆஃப் த யூஎஸ்பி. சரியா, அடுத்து வந்து சீரியல் அண்டு பேரலல் கேபிள்ஸ். ஸோ சீரியல் அண்டு
parallel cables, sorry, USB cable வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா connect keyboards, mouse and other peripheral devices. இதை நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இயர்லேயே படிச்சிருக்கோம். ஸோ யூஎஸ்பி கேபிள் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் பெரிஃபரல் டிவைசஸ் டு த கம்ப்யூட்டர். சரியா, கீபோர்டு, மவுஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேபிள் என்னது யூஎஸ்பி கேபிள். சரியா, ஸோ அதை தான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. யூஎஸ்பி கேபிள். லாஸ்ட் பார்த்தது ஃபைபர் ஆப்டிக்ஸ். இப்போ வந்து சீரியல் அண்டு parallel cable. So serial and a parallel cable. So this cable 1980s the Ethernet and the USB were not developed. 1980s 1990s USB port last பார்த்தோம்ல USB cables வந்து டெவலப் பண்ணல. அப்போ என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சீரியல் அண்ட் parallel cables தான் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. சீரியல் போர்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு டைமில் வந்து ஒரு பிட்டு தான் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். பட் parallel யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளால் 8 பிட் வரைக்கும் நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஓகேவா, 8 பிட் அட் ஒன் டைம். ஸோ இந்த கேபிள் வந்து மெயினாக நம்ம எப்போ யூஸ் பண்ணோம், பிஃபோர் 1980s 1990ஸ்க்கு முன்னாடி இந்த ஈத்தர்நெட் கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண கேபிள்ஸ் தான் என்னது சீரியல் அண்ட் பேரலல் போர்ட் கேபிள். ஸோ 8 பிட் ஆஃப் இதெல்லாம் வந்து டயக்ராம், சீரியல் அண்ட் பேரலல் போர்ட் டயக்ராம். ஓகே, தென் ஈத்தர்நெட் கேபிள். So Ethernet cable is the most common type of network cable. So இது network cable or devices at home or offices. நம்ம வீட்லையோ இல்லை வந்து நம்ம ஆஃபீஸ்லையோ கம்ப்யூட்டர்ஸை டிவைஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம ஈத்தர்நெட் கேபிளை. இது வந்து வயர்ட் டிவைஸ் வித்தின் த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் ஃபார் ஷேரிங். ஸோ ஒரு லோக்கல் நம்ம ஈத்தர்நெட்னாலே லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். ஸோ லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் நம்ம வந்து ஒரு குரூப் ஆஃப் டிவைசஸை வந்து கம்ப்யூட்டர்ஸை நம்ம ரிசோர்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கேபிள் யூஸ் பண்ணுவோம், ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணுவோம். கிராஸ் ஓவர் ஈத்தர்நெட் கேபிள் இஸ் an example of the null modem cable. சரியா, நல் மோடம் கேபிள், கிராஸ் ஓவர் ஈத்தர்நெட் கேபிள் வந்து அதோட எக்ஸாம்பிள். எதுக்கு, நல் மோடம் கேபிள்ஸ்க்கு. திஸ் கேபிள் இஸ் யூஸ் டு ஜாயின் 2 PCs or 2 network devices of the same type. சரியா, 2 பிசியை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கேபிள் ஈத்தர்நெட் கேபிள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் கேபிள் இஸ் த சொஃபஸ்டிகேட்டட் ஈத்தர்நெட் கேபிள். சொஃபஸ்டிகேட்டட் ஈத்தர்நெட் கேபிள் யூஸ்டு டு கனெக்ட் த இன்டர்நெட் டு த சிஸ்டம். ஸோ அது ரொம்ப ஒரு சொஃபஸ்டிகேட்னா வசதியான அப்படிங்கிறது அர்த்தம். ரொம்ப ஒரு ஈஸி வேலை நம்ம வந்து நம்மளோட இன்டர்நெட்டோட நம்ம சிஸ்டத்தை கனெக்ட் பண்ண முடியும் ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணி. திஸ் கேபிள் ஒர்க்ஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் 10 gigabit per second. ஸோ இதோட டேட்டா ரேட் என்னது 10 gigabit per second. ஈத்தர்நெட் கிராஸ் ஓவர் cable is identical on both the ends. So router are being connected through the grass over cable to provide wireless network from the local area network. இப்போ ரூட்டர்ஸோட நம்ம இந்த கிராஸ் ஓவர் கேபிள்ஸை வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது நம்மளுக்கு என்ன சர்வீஸை ப்ரொவைட் பண்ணும், வயர்லெஸ் நெட்ஒர்க். வயர்லெஸ் நம்ம யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம நெட்ஒர்க்ஸ்க்கு வந்து அந்த கனெக்ஷன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணும். சரியா, ஸோ இது வந்து ஈத்தர்நெட் கேபிள்.